சுகமான ராகம் நிகழ்ச்சிக்கும் மலர்விழி சகோதரிக்கும் கதைங்கானம் நிகழ்ச்சியிலும் இணைவது எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். நான் ஒரு கதை கூறுகிறேன். கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்தபோது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீச வைக்கிறாய், வறண்ட நேரத்தில் மழையை பொழியாமல் பயிர்களை வாட வைக்கிறாய் என்று கடவுளிடம் முறையிட்டான் அந்த விவசாயி. பிறகு கடவுளிடம் அந்த விவசாயி, இனி இந்த வேலைகளை எல்லாம் நீ செய்ய வேண்டாம், பயிர்களை விளைவிக்கும் நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று கடுமையாக கூறினான். கடவுள் உடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டார். விவசாயிக்கோ சந்தோஷம் பிடிபடவில்லை. அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய் என்றான், மழையும் பெய்தது. மழையே நில் என்றான், மழையும் நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டது. பயிர் பச்சை பசேல் என வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்து திறந்து பார்த்தார். உள்ளே தானியம் காணவில்லை, பதர்கள் தான் இருந்தது. எல்லா பயிர்களிலும் பதர்கள் தான் இருந்தது. ஏ கடவுளே என்று கோபத்துடன் கூப்பிட்டான். எல்லாவற்றையுமே மிகச் சரியான விகிதத்தில் தானே செய்தேன், ஆனாலும் பயிர்களை பாழாகிவிட்டதே, ஏன் என்று கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்கள் எல்லாம் அம்மாவை இருக்க பிடித்து கொள்ளும் குழந்தைகள் போல பூமிக்குள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். பிடித்தது எல்லாவற்றையும் வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களும் சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியத்தை கொடுக்க அதற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாமையோ உன் மழையும் காற்றும், நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே திருப்பி கொடுத்து விட்டான் விவசாயி. பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்தபோதுதான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையாக போதுதான் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறமை எவ்வாறு அறிய முடியும்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். நன்றி.